உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சுக்கு, ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த சுக்கு தமிழிலே மருத்துவத்திலே சொல்லுகின்ற பொழுது, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று முருகப்பெருமானோடு ஒப்பிட்டு இந்த சுக்கை சொல்லுவார்கள். இந்த சுக்கு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற அகட்டு வாயு அகற்றியாக, வைரல் ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை நீக்குபவனாக இருந்து பணி செய்வதனாலே சுக்கை தோல் செய்வி விட்டு பொடித்து வெறுகடை அளவு அந்தி சந்தை என்று இருவேளை பாலோடோ தேனோடோ பருகி வருகின்ற பொழுது வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி வயிற்று வலி, அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசி தூண்டி இப்படி பலன் தருவது மட்டுமல்லாமல் ஹிக்கப் என்று சொல்லுகின்ற விக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த சுக்கு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மென்தா அர்வென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது புதியனா என்று கூட தமிழிலே அதற்கு பெயர். மென்தால் என்று சொல்லக்கூடிய உப்பு சத்துவம், கார சத்துவம் அதிலே அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டக்கூடியதாகவும் உணவுக்கு சுவை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த புதியனாவை தாளிதம் செய்து துவையலாகவோ வேறு ஏதேனும் வகையிலோ அல்லது சூரணமாகவோ அன்றாடம் இருவேளை நாம் எடுத்துக்கொள்ளுவதனாலே இது ஒரு அப்பிடைசர் என்று சொல்லுகின்ற நிலையிலே பணி செய்து பசியை தூண்டி ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிகோலுவது மட்டுமல்லாமல் கல்லீரல், மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. பித்த உபரியை தவிர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த புதியனா விளங்குகிறது. வாய்க்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்கி ஓரிரு இலைகளை மெல்லுவதனாலே த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்துக்கு காரணமாக இருக்கின்ற த பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை, பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய வல்லமை உடையதாகவும் புதியனா விளங்குகிறது என்பதை மனதில் கொள்ளுதல் வேண்டும். லசோனியா இனர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தமிழிலே மருதோன்றி, அழவனம் என்றெல்லாம் பெயரை பெற்றிருப்பது. இது மிகுந்த மணமுடைய மலர்களை பெற்றிருப்பது. இந்த மலர்களை தனியாக எடுத்து ஒரு துணியிலே முடிச்சியாக போட்டு தலையணைக்கு கீழ் வைத்து படுப்பதனாலே இது ஒரு அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே இதனுடைய மனம் நம்முடைய மூளைக்கு ஒரு நலத்தை தரக்கூடியதாக இருந்து இன்சோம்னியா என்கின்ற தூக்கமின்மையை போக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இது தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் மனதுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இதனுடைய பூக்கள் விளங்குகிறது. இதனுடைய இலைகளை அரைத்து நகங்களுக்கு அழகு ஊட்டுவதற்காக போடுவதனாலே இது அழவனம் என்கின்ற பெயராலே அழைக்கப்பெறுகிறது. நகங்களுக்கு சிவப்பு வண்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக இது மேற்பூச்சு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வண்ணம் தருவது மட்டுமல்லாமல்
நகச்சொத்தையை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. நகத்தை சொத்தை இல்லாமல் பலமாக வைத்து கொள்ளுவதற்கு இதனுடைய பூச்சு விளங்குகிறது. இதனுடைய இலைகளை அரை தேக்கரண்டி அளவு விழுதாக நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே உடலுக்கு இருக்கின்ற சூட்டை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது காய்ச்சல்களை, நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக வெள்ளைப்போக்கு என்று வருகின்ற பொழுது லுக்கேரியா என்கின்ற நிலையிலே இந்த மருதோன்றி ஒரு மருந்தாகி வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இந்த மருதாணி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மருதாணியோட மருத்துவ குணங்கள் என்ன, மருதாணியை பயன்படுத்தி மருந்துகள் எப்படி தயார் பண்றது, எதற்காக யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மருதாணி இலையை பயன்படுத்தி காலாணியை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மருதாணி இலை, விளக்கெண்ணெய், மஞ்சள், சுண்ணாம்பு. மருதாணி இலைகளை காம்பு இல்லாமல் இங்கே உருவி வச்சுருக்கோம். இந்த இலைகள் எடுத்துக்கலாம். இதோட நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெற்றிலை பாக்கு போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு ஒரு சிறிய துண்டு. கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நீர் விட்டு அரைச்சி விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணோம்னா இதை உடனடியாக பயன்படுத்துகிறோம். இதை ட்ரை பவுடராக கூட நம்ம அப்படியே அரைச்சிட்டு விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். மருதாணி இலையோட மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த விழுதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதோட நம்ம விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். விளக்கெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாட்டிலில் அடைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வெளியில் வச்சோம்னா 2-3 நாட்களுக்கு தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது கெட்டு போயிடும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் தாராளமாக நம்ம விளக்கெண்ணெய் விட்டு இது ஒரு எண்ணெயாக காய்ச்சி கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை காலாணிக்கு மேலே ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி பேஸ்ட் தயார் பண்ணிவிட்டு இதை நமக்கு எந்த இடத்துல காலாணி இருக்கோ அதற்கு மேலே காலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிடணும். இரவு தூங்க போகும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடணும். காலையில் அதை வாஷ் பண்ணிடலாம். தினமும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது காலாணினால் ஏற்படக்கூடிய வலி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். அந்த இடத்திற்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய மருந்தாக இது செயல்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்கக்கூடிய கரகரப்பான சதை கரைஞ்சி நல்ல சாஃப்டான சதை வர ஆரம்பிக்கும். நமக்கு காலாணியும் படிப்படியாக குறைஞ்சிடும். மருதாணி இலைகளை நம்ம பூஞ்சை காளான் தொற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். நம்ம விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கும் அதே போல் நகங்களில் உண்டாகக்கூடிய தொற்றுக்கும் மருதாணி இலையை மருந்தாக பயன்படுத்தலாம். மருதாணி இலையை நல்லா அரைச்சிட்டு அதோட மஞ்சள் மற்றும் அருகம்புல் பேஸ்ட் இவை இரண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுது நகங்களில் ஏற்படக்கூடிய சொத்தை கம்மியாகும். அதே போல் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக அது செயல்படும். இந்த மருதாணி பூக்களை நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த பூக்கள் சேர்த்து நம்ம காய்ச்சினோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும். அதே போல் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த பூக்களை மட்டுமே எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு நம்ம சூரிய படம் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா காய்ச்சாமல் வெயிலில் வச்சு எடுத்துட்டு ஒரு 7 நாட்கள் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயை வடிகட்டி தலைக்கு தேய்ச்சிட்டு வரும் பொழுது நமக்கு டென்ஷன் இருந்ததுன்னா அது கம்மியாகும். அதே மாதிரி பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். ஒரு தூக்கம் உண்டாக்கியாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, லவ்சோனியா இனர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற மருதாணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இந்த மருதாணியோடு நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற குர்குமின், லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சளை சேர்த்திருக்கின்றோம். அதனோடு தாம்பூலம் தரிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கால்சியம் கார்பனேட் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பிலே 2 வகை உண்டு. ஒன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு,
இன்னொன்று கல் சுண்ணாம்பு. இவை இரண்டையுமே நாம் பயன்படுத்தலாம். கல் சுண்ணாம்பாக இருப்பின் அதனுடைய தெளிவு நீரை எடுத்து பயன்படுத்துவதனாலே அதிலே இருந்து மண்கள் தவிர்க்க பெறும். இப்படி அழவனம், மஞ்சள், சுண்ணாம்பு இவை சேர்த்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், அதோடு கூட கூலட் என்கின்ற வகையிலே வீக்கம் கரைச்சியாக, நோய் கிருமிகளை போக்கியாக விளங்குகிறது. குளிர்ச்சி தரக்கூடியதாக, எரிச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இவை சேர்ந்த கலவையை இந்த கார்ன் என்று சொல்லக்கூடிய ஆணி, இந்த ஆணி எந்த காரணம் பற்றி வருகிறது என்று தெரியவில்லை என்றாலும் எப்போதாகிலும் ஏதேனும் ஒரு சிறு பிசுறு, இரும்போ கல்லோ கண்ணாடியோ போன்ற சிறு துண்டுகள் தோலின் உள்ளே ஊடுருவி சென்ற பின் அவை வெளிவராமல் இருக்கின்ற பொழுது அதை சுற்றி ஒரு தசை படலத்தை நமக்குள் இருக்கின்ற மருத்துவர், அதாவது இறைவன் கொடுத்த சத்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளுகின்ற நிலை அங்கே உற்பத்தியாகி ஆணியாக மாறுகிறது. நமக்குள் உற்பத்தியாகின்ற ஒன்றாக இந்த கார்ன் விளங்குகிறது. இந்த ஆணிகளின் மேலே இதை போட்டு வைத்திருந்து, அன்றாடம் கட்டி வைத்திருந்து, இரவு முழுவதும் படுப்பதனாலே நாளடைவிலே இவை கரைந்து தோல் பழைய நிலைமைக்கு வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு கூட இந்த அத்லெட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். விளையாட்டு வீரர்கள் நீண்ட நேரம் காலணி அணிவது, வியர்வையிலேயே விரல்கள் இருப்பதனாலே அங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்கின்ற பூஞ்சை காளான்களுடைய தொற்று ஏற்பட்டு நமைச்சல் ஏற்படுவது, அதற்கும் இந்த மருத்துவத்தையே மேலே போடுவதனாலே வெகு சீக்கிரத்திலே அவை கரைந்து போகும். அதோடு கூட கேலஸ் என்று சொல்லக்கூடிய, நாம் காலணி அணியும் போது காலுக்கும் அந்த கால் அணிக்கும் இடையே ஏற்படுகின்ற உராய்வினாலே சில இடங்களிலே மறுத்து போவது, தோல் தடித்து போவது என்கின்ற நிலையை கேலஸ் என்று சொல்லுவார்கள். அதன் மேலேயும் இதை போட்டு வருவதனாலே ஆணி போல இருக்கின்ற கேலஸ் என்கின்ற தோல் தடித்த நிலை, அதையும் போக்கக்கூடியதாக இது புறமருந்தாக விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அழகுக்காக பயன்படுத்துகின்ற அழவனம் எப்படி அற்புதமான புறமருந்தாகவும் பயன்படுகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.